இன்றைய வேதவசனம் சங்கீதம் 43:5. தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். தேவனே நம் முகத்திற்கு இரட்சிப்பானவர். நமக்கு எத்தனை கலக்கங்கள் இருந்தாலும் நம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவராலே நம் முகத்திற்கு இரட்சிப்பு வரும். எப்படியெனில், வேதாகமத்தில் அன்னாள் எனும் பெண் தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று தன் ஆத்துமாவில் கலங்கி தன் கணவனிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள். ஆனால் பிள்ளை செல்வம் நம் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எனவே அவள் நம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும் போது தேவன் தன்னுடைய ஆசாரியனை கொண்டு அவள் விண்ணப்பத்திற்கு பதில் சொல்லுகிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கலக்கங்கள் நம் ஆத்துமாவில் இருந்தாலும் நாம் நம் தேவனை நோக்கி அமர்ந்திருந்தால் நம் விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் தருவார். அன்றியும் அவளுக்கு தேவன் பதில் தந்த பிற்பாடு அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் முகத்திற்கு தேவன் இரட்சிப்பை அருளினார். எனவே அந்த இரட்சிப்பை குறித்து அவள் தேவனை துதித்து பாடினாள். அப்படியே நாமும் நம் தேவனை நோக்கி அமர்ந்திருந்தால் நம்முடைய சோகமான முகம் மலர்ச்சியான முகமாய் மாறும். நாமும் நம் தேவனையே எப்பொழுதும் துதிப்போம். எங்கள் முகத்திற்கு இரட்சிப்பாய் இருக்கும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.